அவர் பேச்சை கேட்டு மட்டும் நடக்க மாட்டோம். ஆனால் காப்பாற்றலைன்னா மட்டும் என்னை ஏன் காப்பாற்றலைன்னு அவர்கிட்ட கொஸ்டின் மட்டும் நல்லா கேட்போம். அவர் சாஸ்திரத்தில் என்னென்ன ரூல்ஸ் நம்மளை பண்ண சொல்லியிருக்காரோ எதையும் நாம் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லா போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். டெய்லி கோவிலுக்கு போய் பார், நீ இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும். கிட்டத்தட்ட விட்டால் உலக நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு கூட அவருக்கு நாம் போய் அட்வைஸ் சொல்லிட்டு வருவோம். ஆனால் கோபிகைகள் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசலை. அவன் முன்னாடி வந்து கை கட்டி நின்னா, காப்பாத்துன்னு கை கூப்பினா. நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. கோவர்தன மலையை அப்படியே தாங்கி பிடித்தான். கீழே வாருங்கள், நான் அடைக்கலம் தருகிறேன் என்று ஒரு வார காலம் கோவர்தன மலையை தாங்கி பிடித்து அந்த மலைக்கு கீழே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கல்மழையிலேருந்து காப்பாற்றினா. இதில் ஒரு நுட்பம் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த கோவர்தன மலையை கிருஷ்ணன் எப்படி தூக்கி பிடித்தான்? எப்படி தூக்கி பிடித்தான்னா என்ன? ஒரு கையால் தூக்கிட்டார். அது சரி, நேராக தூக்கி பிடிச்சாரா, தலைகீழ தூக்கி பிடிச்சாரா? இது புது கேள்வியாக இருக்கு. நேராவா தலைகீழாவா? நேராங்கிறதுக்கு எவ்வளோ ஓட்டு, தலைகீழாங்கிறதுக்கு எவ்வளோ ஓட்டு? நேராங்கிறது எவ்வளோ பேர்? தலைகீழா? நம்மாழ்வார் தலைகீழா தான் தூக்கி பிடிச்சான்னு பாடினார். மே நீரை கீழ்புக மாப்பொருளச் சுனை வாய்வழி நீர்பீடிரிச் சொரிய என ஆனிரை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே. தலைகீழா, அப்சைட் டவுனா, இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போல கோவர்தன மலையை பிடிச்சான்னார். ஏன்னா அதுக்கு காரணமும் நம்மாழ்வாரே சொல்லிட்டார். அந்த கோவர்தன மலைக்கு மேலே சில பசுமாடெல்லாம் மேய்ஞ்சின்றது தான். இவர் மலையை இப்படியே தூக்கி பிடிச்சிட்டா மேலே இருக்கிற மாடு மாட்டிக்கும். கிருஷ்ணன் கேட்டாதான் காப்பாற்றுவான் இல்லை, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, கேட்காட்டாலும் காப்பாற்றுவான். மலையை அப்படியே தலைகீழ பிடிச்சான். அந்த மாடெல்லாம் உருண்டு வந்து கிருஷ்ணன் திருவடியிலே விழுந்துருத்து. அதுகளும் மழையிலிருந்து காக்கப்பட்டது.